ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெயக்குமார் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கு வந்து எப்படி பேட் ஆம்ட்ரெஸ்லேருந்து அவுட் ஆச்சு, வெளியே வந்துச்சுன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியன் மட்டும் மற்ற ஏலியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது எப்படி சுயமாக சிந்திக்குது அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. ஸோ கோஸ்ட் ஃப்ரீக்கு எப்படி ஆம்ட்ரெக்ஸ் வெளியில் வந்தது அப்படின்றத அவருடைய கேள்வி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணி இவருக்கு சொல்ல போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மற்ற செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பென்டன் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டம் இருக்குது. இப்படி நமக்கு சோலார் சிஸ்டமும் சூரிய குடும்பம் இருக்கும். அதேமாதிரி வேறு ஒரு சிஸ்டம் இருக்குது, சோலார் சிஸ்டம். இதில் வந்து நிறைய பிளானட்ஸ் இருக்குது. அனல் டிரான்செல், அனர் விளாடியல்ஸ், லூனா லோபா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விதமான பிளானட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனல் பியாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட்டை சேர்ந்த ஸ்பீஷீஸ் தான் நம்மளுடைய கோஸ்ட் ஃப்ரீக் ஸ்பீஷீஸ் எக்டோனரைட்ஸ். ஸோ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீஷீஸ் இருந்தவங்க. ஸோ அந்த பிளானட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சோலார் சிஸ்டம், அனல் சோலார் சிஸ்டம், அந்த சோலார் சிஸ்டம்லேருந்து எந்த ஒரு டிஎன்ஏமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மத் நம்ம கோடன் ஸ்ட்ரீமில் சேர்க்கவே இல்லை. நம்ம பென்டன் கிட்ட ஆம்ட்ரிக்ஸில் அவங்க சேர்க்கவே கிடையாது. அந்த டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணவே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் சிஸ்டம் சேர்ந்த எந்த ஒரு எலியனோட டிஎன்ஏமே பென் கிட்ட ஆரம்பத்தில் கிடையாது. கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். வேர்வல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ட்ரிக்ஸ் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஸோ பென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வல்ஃபாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அது பெல் உல்ஃப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மம்மி எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா மம்மியுமே அவர்கிட்ட இருந்திருக்காது. ஸோ மம்மி டிஎன்ஏ கிடச்சி பென்னுமே பென் மம்மியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பார். அதே மாதிரி டாக்டர் விக்டர் அவருடைய டிஎன்ஏ கிடச்சி வந்து பார்த்தீங்கன்னா பென் ஃப்ராங்கன் ஸ்ட்ரைக்காக மாறி இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த ஏலியன்ஸோட டிஎன்ஏலாம் பார்த்தீங்கன்னா பென்னோட ஆம்ட்ரிக்ஸில் இருந்திருக்காது. பிகாஸ் இவங்கெல்லாம் அனர் சிஸ்டமை சேர்ந்தவங்க. அனர் சிஸ்டமை சேர்ந்தவங்க எந்த ஒரு டிஎன்ஏமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஆம்ட்ரிக்ஸில் கிடையாது. அதே அனர் சிஸ்டம் சேர்ந்தவர் தான் நம்ம கோஸ்ட் ஃப்ரீக். அப்புறம் எப்படி ப்ரோ கோஸ்ட் ஃப்ரீக்கோட டிஎன்ஏ கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஃப்ரீக் வந்து ஜிக்ஸ்கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய டிஎன்ஏ. ஸோ அந்த டிஎன்ஏ எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பென் கோஸ்ட் ஃப்ரீக்காக மாறி இருப்பார். ஆக்சுவலி கோஸ்ட் ஃப்ரீக்கோட டிஎன்ஏவே இங்கே தனியாக எடுக்கவே இல்லை. நம்ம மாயாக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்மளுடைய மாயாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு டிவைன் ஏலியன் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பீஷியோட டிஎன்ஏ எடுக்க போகும்போது அந்த ஏலியனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொசஸ் பண்ணியிருந்தார் ஜிக்ஸார். அது ஏன்னா கண்ட்ரோல் பண்ணியிருந்தார். ஸோ அப்போது டிஎன்ஏ எடுக்க போகும்போது இவருமே சிக்கியிருப்பார். ஸோ ஆம்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி இவர் சிக்கிட்டார். இவர் வந்து மாட்டியிருப்பார். இவரோட டிஎன்ஏவை அவங்க எடுக்கலை. அந்த வைல்டு டிவைனோட டிஎன்ஏ எடுக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்பார். ஸோ இவர் ஆம்ட்ரிக்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டார். ஸோ பென் இவரை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவரால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக பகலில் போக முடியாது. பட் பென் போகும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பென் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இவரால் பகலில் போக முடியுது. இவர் ஆம்ட்ரிக்ஸ் விட்டு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பென் இந்த ஏலியனை யூஸ் பண்ணும்போது தான். அதாவது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டைம் அவுட் கொடுத்துருக்காங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே பென் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஏலியனோட டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆம்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பார் நம்ம ஆஸ்மத். அது பென்னு கிடையாது, யார் யூஸ் பண்ணாலும் அந்த டைம் அவுட் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருப்பார். பட் கோஸ்ட் ஃப்ரீக்கு பென் அதிகமாக யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்ற ஏலியன்ஸ் யூஸ் பண்ணுறத விட வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கு யூஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைச்சதா வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்ற ஏலியன்ஸை யூஸ் பண்ணும்போது அவருக்கு நார்மலாக தான் இருக்கும். பட் கோஸ்ட் ஃப்ரீக்காக மாறும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா அவருக்கு இடிக்குது, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சீரியஸாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பென் ஆம்ட்ரிக்ஸில் இருந்து அவர் வந்து வெளியில் வர நினச்சாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியிலும் வந்துட்டார். கோஸ்ட் ஃப்ரீக் இன் அவுட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவர் வெளில வந்திருப்பார். ஸோ மற்ற ஏலியன்ஸ்லாம் ஏன் வெளில வரலாம், மற்ற ஏலியன்ஸ்லாம் அவர் டிஎன்ஏ இருக்குது ஆம்ட்ரிக்ஸில். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி சிக்கிட்டார், ஒரு ஆக்சிடென்ட்லி சிக்கிட்டார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெளில வந்துட்டார். இவரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். ஏலியன் ஃபோர்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பென் ஆம்ட்ரிக்ஸ்குள்ளே இவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கூட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவர் கண்ட்ரோல் எடுத்திருப்பார். பட் இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆம்ட்ரிக்ஸில் சரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஆம்ட்ரிக்ஸ்க்கும் அந்த ரீகால்குலேட் ஆம்ட்ரிக்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கும், கம்ப்ளீட்டாக இருந்திருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கோஸ்ட் ஃப்ரீக் வந்து பார்த்தீங்கன்னா பென் ஆம்ட்ரிக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.